நீங்கள் ஒன்றும் இல்லை, எப்படியும் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த நச்சுத்தன்மை நாக்கில் படிதான்னு தான் பார்க்கணும், வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் சாதாரண உணவை சாப்பிட்டு பார்த்து, இப்போ நீங்கள் காய்கறி சாப்பிட்டதுக்கே ஒரு 1/2 கிலோ ஏறுது அப்படின்னா, ஒரு சாதாரண உணவு நீங்கள் அதை ஒரு நாள் நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம். நீங்கள் சாதாரண உணவு, சாதாரண சைவ உணவு எது இட்லி மாதிரி இருக்கலாம். இட்லி சட்னி தான் சாதாரண உணவு, சரியா? அந்த சாதாரண உணவை ஒரு நாள் தின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 கிலோ 3 வேளை சாப்பிட்டு பார்க்கணும். 3 வேளை சாப்பிட்டு 3 வேளை நல்லா தண்ணி குடிச்சிங்கன்னா இந்த தண்ணீரோடு அந்த போலி உணவெல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட 4 கிலோ 5 கிலோ எடை ஏறிடும். லேசாக தொந்தரவு பண்ணும், அடுத்த நாள் பார்த்தா லேசாக தொந்தரவு பண்ணும், அது எல்லா தொந்தரவும் பண்ணும். அப்புறம் மறுபடியும் 3 நாள் கழித்து படப்படப்படன்னு அதை கரைச்சி எடுத்துடலாம். இது ஒரு நாள் நீங்கள் முயற்சி பண்ணலாம். நன்றி. அது விருப்பம் தான் செய்யுங்க, எல்லாம் செஞ்சு பார்த்து தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த உணர்தல்ங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ அந்த மனதுக்கு உணர்த்தி விடுகிறோம். அறிவால் தெரிந்து மனதால் உணர்ந்து, அறிவால் அதை செஞ்சு பார்த்துட்டு மனதால் ஒன்றும் பெரிய கேடெல்லாம் வராது, ஒரு 2 விழுக்காடு தான் வரும். பெரிய முன்னேற்றத்தில் ஒரு சிறு தடங்கள், அவ்வளவுதான். மற்றபடிக்கு தேர்வானது ஆனது தான். 98 விழுக்காடு நீங்கள் தேர்வானது தான். நீ 2 விழுக்காடு உங்கள் விருப்பம் போல வச்சுக்க வேண்டியதுதான், விட்டு விட்டு செய்யலாம். தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுறதுனால நீங்கள் உலக மக்களுக்கு இப்படியெல்லாம் உடம்பு மாறிக்குது, இப்படியெல்லாம் செஞ்சுக்குது, மறுபடியும் சக்தி எடுத்து வாழுது அப்படிங்கிறது நீங்கள் உலகத்துக்கு அறிவிக்கிறீங்க. நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி இப்போ அப்படியே பேசி ஒரு நிமிஷம் ஒரு காணொலியே போடுங்க. நான் அது சொல்கிறேன், இது மாதிரி 1000 முறை பண்ணி பண்ணி போடுங்க. அதெல்லாம் உலகத்துக்கு அறிவிச்சிட்டே இருக்க வேண்டியது. நமக்கு பூமியில் நம்ம உயிர் இருக்கிற வரைக்கும், நம்ம உயிர் நம்ம விட்டு நல்ல விதமாக போகிற வரைக்கும் நாம் செய்கின்ற செயல்பாட்டை உலகத்துக்கு தெரிவிச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களாம் அந்த காலத்தில் எழுதி வச்சுட்டு போனங்காட்டி நாம் இதை படிச்சுக்கிறோம். படிச்சுட்டே உலகத்தை நம்ம தெரிவிக்கலை அப்படின்னா அது நம்மளுடைய குற்றமாக மாறிடும். அதனால நான் தொடர்ந்து இதை முயற்சி பண்ணுறேன். யார் செய்கிறாங்களோ இல்லையோ அது வேறு, நான் தொடர்ந்து செஞ்சுட்டு தான் இருப்பேன். தினமும் காணொலி பண்ணி தினம் இதுக்காக 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேலை செஞ்சுட்டே இருக்கிறேன். உயிர் போகிற வரைக்கும் தினம் 5 மணி நேரம் ஆகுது நான் இதை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். தினம் காணொலி போடுறேன், தினம் வீடியோ போடுறேன், தினம் ஃபேஸ்புக்கில் போடுறேன், தினம் வாட்ஸ்அப்பில் போடுறேன். தினம் 2-3 பேர் கேள்வி கேட்குறாங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அதாவது குறிக்கோள் அடைகிற வரைக்கும் சோர்வே வரக்கூடாது, அதுதான் விஷயமே.